புனே சட்டக்கல்லூரியில் படித்து வரும் ஷர்மிஷ்தா பனோலி இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அவர் வெளியிட்ட வீடியோவில் பாலிவுட் நடிகர்கள் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பேசாதது குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். அவரது கருத்து குறிப்பிட்ட மக்களை புண்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து அந்த வீடியோவை நீக்கியதோடு அந்த மாணவி மன்னிப்பும் கேட்டார். ஆனால் இது தொடர்பாக கொல்கத்தா காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஷர்மிஷ்தா பனோலியை குருகிராமில் வைத்து கொல்கத்தா போலீசார் கைது செய்தனர். இதற்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இது குறித்து அவர் ஷர்மிஷ்தா மீது மேற்கு வங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் சனாதன தர்மம் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கேலி செய்யும் போது கோடிக்கணக்கான மக்களுக்கு வலியை ஏற்படுத்திய போது என்ன செய்தார்கள்? சனாதன தர்மத்தை கந்த தர்மம் என்று அழைத்த போது இந்த நடவடிக்கை எங்கே சென்றது? அவர்களின் மன்னிப்பு எங்கே? அவர்களின் கைது எங்கே என்று மேற்கு வங்க மமதா அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். மதச்சார்பின்மை சிலருக்கு கேடயமாகவும் மற்றவர்களுக்கு கத்தியாகவும் இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ள பவன் கல்யாண் அது இருவழி பாதையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க காவல்துறையின் நடவடிக்கையை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. நியாயமாக செயல்படுங்கள் என்று பவன் கல்யாண் தெரிவித்தார். மேலும் ஐ ஸ்டாண்ட் வித் ஷர்மிஷ்தா என்றும் ஈக்குவல் ஜஸ்டிஸ் என்றும் மேற்கு வங்க போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஷர்மிஷ்தாவுக்கு ஆதரவாக பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். கலவரத்தை ஏற்படுத்தாத கருத்துக்களுக்கு மாநிலம் விட்டு மாநிலம் சென்று கைது நடவடிக்கை மேற்கொள்வது அதிகார துஷ்பிரயோகம் என்று தமிழக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரமும் தெரிவித்து இருந்தார்.